புதுக்கோட்டை ஃபைனல் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச்க்கு சைக்கிள் கொடுக்குறாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் கிரிக்கெட். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா காந்திநகர் சுரேஷ் அண்ட் சிஎஸ் செந்தில் மெமோரியல் டோர்னமெண்ட் தான் வந்திருக்கும். 30 டோர்னமெண்ட் இது ஒரு மேட்ச்சு. ஸோ மொத்தம் 2 நடக்குது. ஆகஸ்ட் 8, 9. இந்த கிரவுண்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் திருக்கட்டளை ஊரில் சொர்ணம் பூமி நகரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிச்சை டோர்னமெண்ட்டுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நல்லாவே இருக்குது. நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். பெருங்களூர் வந்துட்டாங்களா? ஸோ லைட்டாக கிராஸ் இருக்குது, அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபைனல் லெக்கில் மட்டும் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. டோர்னமெண்ட்டில் யூஸ் பண்ணுற பால் பார்த்தீங்கன்னா புல்லட் டபுள் கலர் வெயிட் டென்னிஸ் சீஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா அடப்பன் வயல் வெர்சஸ் வள்ளுவர் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த கிரவுண்டில். ஃபர்ஸ்ட் ஒரு காமன் பவர் பிளே 4 பவர் யூஸ் பண்ணோம். இந்த மேட்சோட இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பால். ஸோ நல்ல டிஃபென்ஸ், பேக் ஃபுட்டில் போனார். பாயிண்ட் டைரக்ஷனில் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள். செகண்ட் ஒன் ஆன்சருக்கு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இன்சைட் ஏஜ் மாதிரி போட்டது. இப்போ ஸ்டாப் பண்ணல, நல்லா ஸ்டாப் பேக்கப் ஸ்லிப்பில் ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் 2 பால் 2 சிங்கிள் போயிருக்கு. நல்லா லெக் கட்டாருங்க, நேராக பாடிக்கு வந்துச்சு. அகெயின் ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஸ்டெப் டவுன் டாப் வெஜ் மாதிரி போட்டுருக்குங்க. சான்ஸ் ஆர் கேட்ச். ஸோ ஸ்லிப்பில் தெளிவாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில். ஸோ 100 பேட்ஸ்மேன் கிறிஸ்டியன் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை எந்த முதுசு கொடுக்காம டாட் சிங்கிள் மாற்றி போட்டிருக்காரு அம்ஜத். நல்லா புல் ஷாட் ஃப்ளாட்டாக போயிருக்கு. ஸ்கொயர் லெக்லாம் ஃபீல்டரே இல்லை. பவர் பிளே அதன் காரணமாக 1 பவுன்ஸில் பவுண்டரி. ஃபீல்டர் வந்தால் தடுக்கல. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் பவுண்டரி போயிருக்கு. ப்ரெஷர் அப்படி கம்மி பண்ணி விட்டுருக்காரு கிருஷ்ணன். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் ஷார்ட் அகைன் அதே டைரக்ஷனில் தான் போயிருக்கு. இந்த மாதிரி சான்ஸ் ஒரு கேட்ச் நினைக்கிறேன். பாலுக்கு வரல. 1 பவுன்ஸ் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இங்கே ஈஸி 2 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் ஸ்கோர் 9 ரன் வந்திருக்கு. முக்கியமான ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க அடப்பன் வயல். செகண்ட் ஓவர் பட ரூபன் பவுலிங் இன்னஸுகள் 4 ஃபீல்டரோட சான்ஸ் ஒரு கேட்ச் ஸ்டாப் வச்சு மாதிரி தான் பட்டிருக்கு. ஓய்யோ கீப்பர் கேட்சை விட்டுருக்காரு. இங்கே சிங்கிள் ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க. எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் இந்த வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஒன் லாஃப்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் போயிருக்கு. தடவையா ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் சான்ஸ் ஆர் கேட்ச் நேராக ஃபீல்டர் கையே தெரிய போயிருங்க. நல்ல கேட்ச். இந்த முறை கேட்சை ட்ராப் பண்ணல. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இந்த மாதிரி கவாசை கிளியர் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போதான்னு பார்க்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் கிராஸ் இருக்கு. பவுண்டரி போயிடுச்சுங்க. போன ஓவர்லையும் விக்கெட்டுக்கு அப்புறம் பவுண்டரி, இந்த ஓவர்லையும் விக்கெட்டுக்கு அப்புறம் பவுண்டரி வந்திருக்கு. லாஸ்ட் இந்த ஓவரில் ஸ்விட்ச் இருக்கான ட்ரை காம்படிஷன் ஒயிட் டெலிவரி. ஸோ செகண்ட் லைனுக்கு வெளியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளை ஏக்கர் ஜஸ்ட் ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்கார். ஃபைனலுக்கு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க டீப்பில். ஒரு சிங்கிள் கிடைக்கும். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நல்ல கட் ஷாட். பால் நல்லாவே வித்திருந்தது. தேர்ட் மேன் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டாருங்க. பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவரில் 2 பவுண்டரி ஆயிருக்காரு. 2 பவுண்டரி வந்திருக்கு அடப்பன் வயலுக்கு. 3 ஓவருக்கு ஸ்கோர் 22. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க அடப்பன் வயல். ஸோ ஓவருக்கு 1 பவுண்டரி குறையாமல் ப்ளே பண்ணுறாங்க. அகைன் அம்ஜித் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து. ஃபர்ஸ்ட் ஓவரில் 1 விக்கெட் 1 பவுண்டரி விட்டு கொடுத்துட்டாரு. உல்ட்டா ஸ்வீப் பண்ண பார்த்தாருங்க. தெளிவாக போட்டிருக்காரு ஃபுல் ஃபேஸில். டாட் பால். செகண்ட் ஒன் அட்டாக் கரெக்டாக கெஸ் பண்ணலங்க. டாட் பால் அகெயின் க்ளோஸ் பால். சரி நான் மீட் இல்லை. சர்க்கிள்குள்ளே ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த ஓவரில். ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஒரு கேட்ச். ஹைட் தான் வெரி டிஸ்டன்ஸ் போகல. லாங் ஆஃப்ல ஓய்யோ கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் இந்த மேட்ச்ல. ஃபோர்த் ஓவரில் கொண்டு வந்திருக்காரு கிருஷ்ணா. நல்ல ஷாட், நல்ல பேட்டிங்.
இந்த முறை கேப்ல வந்து மிட் விக்கெட்ல அங்க ஃபீல்டர் வந்திருக்காரு டீப்ல பாலுக்கு நல்ல ஸ்டாப் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல இருந்தாலும் புஷ் பண்ணிட்டாங்க ஈஸி 2 ரன்ஸ் ஃபுல் டாஸ் ஃபிளிக்ட் அவே ஸ்கொயர் லெக்ல தான் போயிருக்கு ஃபிளாட்டா தடவ கண்டிப்பா ரன்னுக்கான ட்ரை இருக்கும் மிஸ் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் ரன்ல கலெக்ட் பண்ணலங்க இங்க தேர்ட் ரன்கானே ட்ரை பண்ணிட்டாங்க நல்ல ரன்னிங்க 3 ரன் ஒரு 4 ஓவருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32 வள்ளுவர் பாய்ஸ் அணிக்காக தேர்ட் வா பேஷர் தான் போயிருக்காரு பேட் கீழே வந்திருக்கு விக்கெட் கண்ணா பீலிங்க பேஷர் நாட் அவுட் ஷெஃபல் என்ன தெளிவாக போட்டிருக்காரு 3ஆம் இடத்துக்கு குயிக் சிங்கிள் ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க லாஸ்ட் 2 மோர் இந்த ஊரில் ஷார்ட் ஸ்டாண்டர்ட் டெலிவர் நேருக்கு நேர் டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன் அப்ரிஷன் எதுவும் கொடுக்கல நல்ல ஃபீலிங் தான் சொல்லணும் நல்ல எஃபர்ட் ஸோ இந்த வேலையில செக் பண்ணி 6 தான் கொடுத்துருக்காங்க 2வது சிக்ஸர் கிருஷ்ணாவோட பேட்லேருந்து ஸோ போன வாரம் தொடர்ந்து இன்னும் ஒரே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சரி நான் மீட்டில் ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு லாங் ஆஃப்ல பாலுக்கு வந்திருக்காரு நல்ல ஸ்டாப் இருந்தாலும் இங்கே புஷ் பண்ணிட்டாங்க லாங் ஆன் எண்டு 2 ரன்ஸ் ஐயோ ஸோ பேக்கப்பில் எடுக்கலாங்க பவுலரிங்கில் இந்த பால் 3 ரன் 4 ஓவருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44 நல்ல ஸ்கோரிங் சொல்லலாம் ஓவருக்கு 11 ரன்ல வந்திருக்காங்க ஸோ ஒரு மூடி குறையாமல் ப்ளே பண்ணுறாங்க ஓவருக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் முக்கியமான 6 பந்து ரஹீம் பவுலிங்கில் ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிருஷ்ணா ஸ்ட்ரைக்கில் சான்சர் கேப்ல நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் வந்திருக்காரு பாலுக்கு நல்ல ஸ்டாப் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல அதன் கரும ஒரு சிங்கிள்ங்க நல்ல ஸ்டாப் அம்பையர் சிக்னல் நோ பால் நோ பால் நினைக்கிறேன் ஓய்யோ மிஸ் ஃபீல் பண்ணிருக்காரு டீப்ல நோ பால் பிளஸ் பவுண்டரி போனஸ் 5 ரன் ஸ்டெப் நோ தான் கொடுத்துருக்காங்க பவுலிங்ல இந்த பால் ஃப்ரீட்டை தெளிவா போட்டிருக்காரு கரெக்டான ஸ்பாட்ல போட்டு லெக் கட்டரா போட்டிருக்காரு டாட் பால் 4th ஒன் சுவிட்ச் தரமான ஷாட் சுவிட்ச்ல தொலைச்சிட்டாருங்க பாயிண்ட் டைரக்ஷன்ல பெரிய 6 என்ன பேட்ஸ்மேன் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபுல் டாஸ் லாஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் போகல ஏனி தான் விட்டுருக்காரு லாங் ஆன்ல சவால கேட்ச தெளிவா எடுத்தாரு டீப்ல 6 அப்புறம் விக்கெட் லூஸ் பண்றாரு தேவா நல்லா கம்பேக்னே சொல்லலாம் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் இங்க ஒரு சாக்ரிஃபைஸ் நோட் லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்ல லைட்டா நிக்கிறது நல்லா ஸ்டாப் ஸ்லிப்ல எந்த மிஸ்டேக்கும் பண்ணல கடைசி பால் சிங்கிள் கிடைக்கும் விட்டு இருந்தால் பவுண்டரியாக போயிருக்கும் பேக்கில் நல்லா ஸ்டாப்னே சொல்லலாம் இப்போ கடைசி பால் 1+1 விக்கெட்டுங்க வடப்பன் வயல் உள்ளே வந்துட்டாங்க மொத்தமாக 57 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 5 ஓவருக்கு வள்ளுவர் பாய்ஸ் 58 ரன் ஸ்கோர் பண்ணணும் 5 ஓவருக்கு ஒரு நல்ல ஸ்கோரையும் சொல்லலாம் சேசிங் எப்படி கொண்டு போகிறான்னு பார்க்கலாம் 2 டீமும் ஃபர்ஸ்ட் பால் ரைட் அம்ஜத் டாப் பேஜ் பட்டு உடம்புல பட்டு 2 கணக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க டாட் பால் அம்ஜத் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் சிவா ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படா பவுலிங்கில் தேவா ஃபர்ஸ்ட் ஒரு காமன் பவர் பிளே செகண்ட் ஒன் சான்ஸ் ஒரு கேட்ச் பிளைண்டாக விட்டுட்டாரு பாலுக்கு வந்திருக்காரு ஐயோ கேட்சா விட்டுருக்காருங்க எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க போதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கிருஷ்ணாவுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட்டு தட்ட முயற்சி பால் அந்த வித்து இல்லை இருந்தாலும் இங்கே ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க குயிக் சிங்கிள் நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் காம்படிஷன் வைட் டெலிவரி 4th ஒன் நல்லா பிடிச்சார் ஃப்ளாட்டாகவே கிளியர் பண்ணிட்டாருங்க சப்மிட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் 6 மாற்றிருக்காரு சிவா ஓய்யோ பாலுக்கு வந்து கேரி ஆகலைங்க பேக்கில் பவுண்டரி போயிடுச்சு பிளர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்லேயே நல்ல ஏற்கர் சி விட்டுக்கார் நேரம் ஃபீல்டர் கைக்க போயிருக்குங்க எங்க ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு குயிக் சிங்கிள் அகைன் ஃபர்ஸ்ட் பால் பிளேவில் ஸ்கோர் 13 ரன் வந்திருக்கு விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல நியூ பவுலர் லட்சு பவுலிங்கல்ல ஸோ இன்னும் 44 ரன் தேவை 45 ரன் தேவை சாரி பாடிட்டாக்கு ஒரு சிங்கிளிங்க ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க பெரிய ஷாட் கண்ட்ராய் பேட்டுக்குள்ளே பூந்து வந்திருக்கு டாட் பால் ஸ்டெப் டவுன் சான்ஸ் கேட்ச்
கேட்ச் கேரி ஆகல, நல்ல எஃபோர்ட், நல்ல ட்ரை, 2 ரன்ஸுங்க. நல்லா கம்பேக் பைலைனில் டாட் பால். ஷாட்டு, நல்ல ஷாட்டு, ஒரு மினி ஹெலிகாப்டர் மாதிரி இருந்தது. கிளியர் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் 6 இன்னிங்ஸில் அம்ஜித்தோட பேட்லேருந்து. வைட் டெலிவரி. நல்ல ஸ்டாப், பவுண்டரி போகல. இங்க சிங்கிள். ரன்னருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24. விக்கெட் அது லூஸ் பண்ணல வள்ளுவர் பாய்ஸ். எதுவுமே இருக்கா 3 ஓவருக்கு 34 ரன் தேவை. ஓவருக்கு 11 ரன் தான் தேவை. ஸோ அடுத்து வர எல்லா பாலுமே மேட்ச் பாலாக இருக்கும், மேட்ச் ஓவராக இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள், செகண்ட் ஒன் குயிக்கராக போட்டுக்காரு. கூட்டத்தில் ஒரு டாட் பால். ஓவருக்கு ஒரு பெரிய ஷாட் கிளியர் பண்ணணும். சான்ஸ் வார் கேட்ச், டாப் ஏஜ். ஸோ ஒரு கேட்ச் போல மிஸ் பண்ணியிருக்காருங்க. அகெயின் ஒரு கேட்ச் ட்ராப். 2 பேட்ஸ்மேன் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. நல்ல கட் ஷாட், பாயிண்ட் தலைக்கு மேலே டீப்ல ஃபீல்டர் இருக்காரு, அவாய்டாக தான் இருக்காரு. பாலுக்கு வந்திருக்காரு, நல்ல ஃபீலிங், நல்ல ஸ்டாப் டீப்ல இருந்தாலும் இங்க நல்ல ரன்னிங், 2 ரன்ஸ். பாடி அட்டாக் பெரிய ஷாட் தான் போயிருக்காரு. இந்த முறையும் கேட்ச் காண வாய்ப்பு. 30 செகண்ட் ஹேண்ட் ட்ராப்ல எடுத்துட்டாரு. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க. 3 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27 வந்துருக்கு. ரிமைன் இருக்க 12 பாலுக்கு 31 ரன் தேவை. ஸோ இந்த ஒரு க்ளீன் மேட்ச் ஓவராக இருக்கும். முத்தா பவுலிங் இல்லை, 12க்கு 31 அம்ஜித் ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் பால் ட்ராக் விட்டு வெளியே நினைக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக இன்னும் கொடுத்துட்டாரு. இந்த பால் ஃப்ரீட் கிளப்பி விட்டுருக்கா. லாங் ஆஃப்ல டிஸ்டன்ஸ் போகல, நேராக ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும் இங்கே. 11க்கு 29. நாளைய கரப்டி ஏற்கர் தேவையான பந்து இந்த ஓவரில் லாங் ஆனில் தான் போயிருக்கு. இதுவுமே ஒரு சிங்கிள் கிடைக்கும். பாலுக்கு 28 குறைஞ்சது 2 பெரிய ஷாட்டாவது கிளியர் பண்ணணும் இந்த ஓவரில் மேட்ச்குள்ளே வர வள்ளுவர் பாய்ஸ். ஸ்பைலில் நிற்கிறான். பிடிஷன் வைட் டெலிவரி. லெஃப்ட் ரைட் காம்போ இருக்கனால பவுலருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். போன பால் ஒரு வைடு. 10க்கு 27. ஷார்ட் லாங் ஆனில் எதுவுமே மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் கிடைக்கும். கீப்பர் எடுத்துட்டாருங்க. டாட் சிங்கிள் லெக்கில் போட்டு வந்துருக்குங்க. ரன்னுக்கான இங்கே ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க. அம்ஜித் ஸ்ட்ரைக்கில் வச்சுக்க பார்க்குறாங்க. ஆன் ஸ்ட்ரைக்கில் விக்கெட்டு. நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். 8 பாலுக்கு 27. இந்த மாதிரி வைடாக போட்டாருங்க. 2 எக்ஸ்ட்ரா இந்த ஊரில். 8க்கு 26. செம்ம க்ளோஸுங்க. நெக்ஸ்ட்டு காம்படிஷன் டாட் பால். போன பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகலாம் விக்கெட்டாக இருந்திருக்கும். லாஸ்ட் ஒன் இந்த ஊரில். எந்த பெரிய ஷாட்டையும் கொடுக்காம போட்டிருக்காரு. ஆனால் ஒய்டாக போட்டிருக்காருங்க. 3 எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஒரு கேட்ச் எனிதா விட்டுருக்காரு. லாங் ஆஃப்ல ஓய்யோ லைன்ல கேட்ச் எடுத்துட்டாருங்க. நல்ல கேட்ச். முக்கியமான தேர்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க வள்ளுவர் பாய்ஸ். ஸோ மேட்ச் வரை இம்ப்ரெசிவாக போட்டிருக்காருங்க. 3 எக்ஸ்ட்ராஸ் போனாலுமே முக்கியமான 2 விக்கெட் இந்த வரை பிடிச்சி கொடுத்துருக்காரு. கேம் சேஞ்சிங் ஓவரே சொல்லலாம். 4 ஓவருக்கு ஸ்கோர் 33. கடைசி 6 பாலுக்கு 25 ரன் ஸ்கோர் பண்ணணும். தேவான்னு நினைக்கிறேன் பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் பால் நல்லா ட்ரை பண்ணாரு. நல்லா ட்ரை. இங்கே சிங்கிள். இங்கே 5 பாலுக்கு 24. 4 பால் கிளியர் பண்ணணும் மேட்ச் வின் பண்ண. அப்படியா இருக்கார். ஃபுல் ஃபேஸில் ஒரு டாட் பால். ஸ்ட்ரைக்காக மாற்ற முயற்சி. ஒரு சிங்கிள். கிளைன் போல்ட் லிஸ்ட் எடுத்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன். இந்த மேட்சோட கடைசி பந்து வைடா போட்டாரு. லாஸ்ட் ஒன் ஷாட். ஸோ பவுண்டரி போனாலுமே இந்த மேட்சை அடப்பன் வயலில் வின் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வினை பதிவு பண்ணுறாங்க இந்த டோர்னாமெண்ட்டில். ஒரு நல்ல ஸ்கோரை டார்கெட்டை கொடுத்து நல்ல ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க.